Hi students, good morning. Today class la exponents na enna, exponential function na enna, special exponential function na enna, radicals na enna. Then இதனுடைய properties எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறது பார்ப்போம். First exponents na enna அப்படிங்கிறது பார்க்கலாம். Consider a power n for n belongs to capital N, that is natural numbers அப்படினு இருக்கும். The position of a is called base அப்படினு இருக்கும். அது என்ன அப்படினா base, where a belongs to capital R, that is real numbers. real numbers அப்படிங்கிறது minus infinity ல இருந்து plus infinity வரைக்கும் இருக்குறது என்ன அப்படினா real numbers. Now a power 1 is a is placed only once. A power 2 is a is product twice, that is 2 times. A power 3 is a is product thrice, that is 3 times. Similarly to the same process, a power n is a is product up to n times. இப்போ இந்த இடத்துல பவர்ல இருக்கிறது எல்லாமே என்ன அப்படினா பாசிட்டிவ் வேல்யூ எடுத்து. சப்போஸ் பவர்ல இருக்கிறது நெகட்டிவ் வேல்யூவா இருந்தது அப்படினா, அதாவது நெகட்டிவ் இன்டிஜரா இருந்தது அப்படினா, if m belongs to negative integer, பாருங்க a power minus m டினாமினேட்டர்ல என்ன இருக்கு அப்படினா 1, பவர்ல என்ன இருக்கு அப்படினா நெகட்டிவ் வேல்யூ இருக்கு. அப்படி நெகட்டிவ்ல இருந்தது அப்படினா நம்ம எக்ஸ்போனன்ட்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ண முடியாது, அதாவது எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது. அப்ப அது என்னவா மாத்தணும் அப்படினா பாசிட்டிவா மாத்தணும். அப்ப 1 divided by a power plus m. அப்ப நியூமரேட்டர்ல இருக்கிறது என்ன பண்ற அப்படினா டினாமினேட்டர் கொண்டு வர. அப்ப பவர்ல இருக்கக்கூடிய சைன் என்ன ஆயிரும் அப்படினா சேஞ்ச் ஆயிடும். அப்ப பாசிட்டிவா சேஞ்ச் ஆகிறதுக்கு ஈஸியா நம்மளால கால்குலேஷன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன்னா என்ன? Function f of x equal to, consider a power x for x belongs to real numbers where a is 0 less than a, in same time a not equal to 1. Here a power x is called exponential function. அதாவது இந்த a னுடைய வேல்யூ பாசிட்டிவ்ல இருக்கணும், that is greater than 0 இருக்கணும், in same time a not equal to 1 இருக்கணும். 1 தவிர வேற என்ன வேல்யூ இருந்தாலும் a power x is called a exponential function. ஒரு டவுட், ஒரு ஸ்டூடண்ட்ஸ் கேக்குறான், ஏன் சார் அந்த இடத்துல a வந்து 1 இருக்காது, எதனால அப்படினு சொல்லி கேக்குறான். இப்போ பாருங்க 1 பவர் 1 அப்படினா அந்த வேல்யூ 1 தான். 1 பவர் 2 அப்படினா அந்த வேல்யூ 1 தான். 1 பவர் 8 அப்படினாலும் அதோட வேல்யூ 1 தான். அப்போ 1 க்கு பவர்ல எவ்வளவு டைம்ஸ் ப்ராடக்ட் பண்ணாலும் நமக்கு வேல்யூ எல்லாமே எப்படி இருக்கு அப்படினா சேமாவே கிடைக்குது. அப்படி சேமா இருக்கணுமா அப்படினா அப்படி சேமா கிடைக்கக்கூடாது. ஏன்னா அவ்வளோ டைம்ஸ் வேரியேஷன் ப்ராடக்ட் பண்ணும்பொழுது நமக்கு ரிசல்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா எல்லாமே வேரியேஷனாக இருக்கும். அப்படி இது வேரியேஷனாக இருக்கா அப்படின்னா இல்லை. அதனால தான் சொல்கிறோம் a not equal to 1 அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷனா என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். Let f of x equal to e power x. அப்ப a power x ன்றதுனா எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன், e power x ன்றது அதாவது பேஸ்ல e இருந்தது அப்படினா அதுதான் என்னன்னு சொல்லி சொல்றோம் அப்படினா ஸ்பெஷல் எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். வேர் இந்த e power x உடைய வேல்யூ எங்க போயிட்டு இருக்கு, எது அப்ரோச் பண்ணுது அப்படினா belongs to capital R அப்படின்னு இருக்கும். ரியல் நம்பர் நோக்கி போயிட்டு இருக்கு. வேர் e belongs to q dash, that is irrational number அப்படின்னு இருக்கும். அப்ப அதனுடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறது பாருங்க. e equal to 2.718281 இப்படி எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும். அதனால தான் e என்னன்னு சொல்றோம் அப்படின்னா irrational number அப்படின்னு சொல்லி சொல்றோம். நெக்ஸ்ட் எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன் இன் கிராஃப்ல எப்படி அப்படிங்கிறது பார்க்கலாம்.
let f of x equal to a power x அப்படிங்கிற ஒரு எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டேன் for x belongs to capital R. let இந்த இடத்துல a க்கு ரெண்டு வேல்யூ கொடுத்துறேன், ரெண்டு வேல்யூ கொடுத்து வேரியேஷன் பண்ணி காட்டுறேன். let a equal to 2 ன்னு ஒன்று கொடுக்குறேன், a equal to 1/2 அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுக்குறேன். 2 ன்னு கொடுக்கும்போது f of x equal to 2 power x அப்படின்னு சொல்லி ஒன்று கிடைக்கும். f of x equal to 1/2 whole power x. இது again நம்ம எப்படி ரீரைட் பண்ண முடியும் அப்படின்னா 1/2 power x அப்படிங்கிற ஃபார்மேட்ல நம்மளால எழுத முடியும். இப்போ இந்த இடத்துல ரெண்டு ஃபங்க்ஷன், இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா வேல்யூ கொடுக்குறேன், x க்கு பதிலாக 0 ன்னு கொடுக்குறேன், then y equal to, அதாவது இந்த f of x இருக்கு இல்லையா, இந்த f of xங்கிறது என்ன அப்படின்னா y அப்படின்னு அர்த்தம். y equal to, அப்போ இதோட வேல்யூ என்னன்னு கிடைக்கும், 2 power 0 equal to 1. next x equal to 1 ன்னு கொடுக்குறேன், அப்போ y equal to 2 power 1 equal to 2. அப்போ இந்த மாதிரி வேல்யூ கொடுக்க என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய y னுடைய வேல்யூ வேரியேஷன் ஆகிட்டே இருக்கும். similarly to the same function f of x equal to 1/2 power x. இந்த அதனால தான் f of xங்கிற ஃபங்க்ஷன், அதாவது 2 power xங்கிற ஃபங்க்ஷனையும் 1/2 power xங்கிற ஃபங்க்ஷன் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஏன் பைஜெக்டிவ்னா என்ன அர்த்தம், 1-to-1 ஃபங்க்ஷனையும் on-to ஃபங்க்ஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னா அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ பாருங்க, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா யூனிட்ஸ் எல்லாமே பிளாட் பண்ணிக்கோங்க. f of x equal to 2 power x உடைய கர்வ் எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு இந்த ஃபார்மேட்டில் நமக்கு இப்படி கிடைக்கும். அதே f of x equal to 1/2 power x உடைய கர்வ் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். அப்போது இந்த x இருக்கு இல்லையா, அதாவது ஹரிசாண்டலாக இருக்கு இல்லையா, அதை என்னன்னு சொல்லி சொல்லுவோம் அப்படின்னா டொமைன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த y இருக்கு இல்லையா, y-னுடைய ஹைட் என்னன்னு சொல்லி சொல்லுவோம் அப்படின்னா அதை இந்த இடத்துல நம்ம வெர்டிக்கல், அதாவது வெர்டிக்கல்ங்கிறது இந்த இடத்துல ரேஞ்ச் அப்படின்னு அர்த்தம். அப்போ பாருங்க ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா டொமைன்ங்கிற இடத்துல என்ன இருக்கும், ரியல் நம்பர்ஸ் -∞ +∞குள்ளார என்ன வேல்யூ கொடுத்தீங்கன்னாலும் yங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா 0-ஓட எபோவாக இருக்குது. அதனால ஃப்ரம் 0 to infinity இந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா f from domain is real numbers from இதுலேயும் எப்படி தான் இருக்குது அப்படின்னா 0-ஓட எபோவாக இருக்குது. அதனால் range is 0, infinity. அதனால் இந்த ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு சொல்லி சொல்லுவோம் அப்படின்னா 1-to-1 ஃபங்க்ஷன் அண்ட் on-to ஃபங்க்ஷனுங்கிறனால பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். let a comma b greater than 0 and a is not equal to 1, then b not equal to 1. So first one என்ன அப்படின்னா a power x into a power y. அப்போ பேஸ் சேமாக இருந்தது அப்படின்னா பவர் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆட் பண்ணலாம். அப்போ என்னன்னு கிடைக்கும், a power x plus y. ப்ராப்பர்ட்டி நம்பர் 2, a power x divided by a power y. இப்போ இந்த ரெண்டு நம்பர் நம்ம டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டுமே பேஸ் சேமாக இருக்கனால பவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா சப்ட்ராக்ஷன் பண்ணலாம். அப்போ a power x minus y. நெக்ஸ்ட்டு a power x, அதுக்கு எகைன் என்ன எடுக்கிறேன் அப்படின்னா பவர். அப்போ இந்த பவர் என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணணும். அப்போ என்னன்னு கிடைக்கும், a power xy அப்படிங்கிற ஃபார்மேட்டில் நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு a b the whole power xன்னு இருக்குது. அப்போ இந்த பவரில் இருக்கக்கூடிய x என்ன பண்ணுற அப்படின்னா a-க்கு நான் பவர் அப்ளை பண்ணுறேன், b-க்கு நான் பவர் அப்ளை பண்ணுறேன். அப்போ என்னன்னு கிடைக்கும், a power x into b power xங்கிற ஃபார்மேட்டில் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இஃப் a power x equal to 1,
அப்போ இந்த பவரில் இருக்கக்கூடிய எக்ஸ் இருக்கு இல்லையா, இஃப் அண்ட் ஒன்லி இஃப், அப்போ அந்த இடத்துல எக்ஸுங்கிற இடத்துல என்ன வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா 1 கிடைக்கும் அப்படிங்கிறது யோசிக்கணும். 1 கொடுத்தோம்னா a பவர் 1 ஈக்குவல் டு ஏன்னு வந்துடும். அப்போ எக்ஸுங்கிற இடத்துல 0ன்னு கொடுக்கணும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0வாக இருக்கும் அப்படிங்கிறது அதுக்கு மீனிங். நெக்ஸ்ட்டு ரேடிக்கல்னா என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த ரேடிக்கல்ல எத்தனை கேஸ் இருக்கு அப்படின்னா 2 கேஸ் இருக்கு. கேஸ் 1, கேஸ் 2. இப்போ பாருங்க, இந்த இடத்துல nங்கிற ஒரு நம்பர் இருக்கு. அந்த n பிலாங்ஸ் டு என்னன்னு சொல்லி சொல்றோம் அப்படின்னா கேபிட்டல் N அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த இடத்துலையும் n பிலாங்ஸ் டு என்னன்னு சொல்றேன் அப்படின்னா கேபிட்டல் N. இப்போ இந்த இடத்துல என்னன்னு சொல்லி எடுத்துக்கிறேன் அப்படின்னா n இஸ் ஈவன் நம்பர்னு எடுத்துக்கிறேன் அண்ட் b greater than 0 அப்படின்னு சொல்லி இருக்கு. இந்த இடத்துல எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா n இஸ் ஆட் நம்பர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன் அண்ட் b belongs to ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். அப்போ இந்த இடத்துல நமக்கு என்னென்னு கிடைக்கும் அப்படின்னா யூனிக்யூ வேல்யூ கிடைக்கும். யூனிக்யூனா என்ன அப்படின்னா ஒன்லி ஒன் வேல்யூ அப்படின்னு இருக்கும். அந்த வேல்யூ தான் என்ன அப்படின்னா a, தட் இஸ் a. அப்போ ஏனுடைய வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா அதுவும் என்னவாக தான் இருக்கும், greater than 0வாக இருக்கும். such that a power n equal to b. அப்போ இந்த கண்டிஷன்லேருந்து கேல்குலேஷன் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ஏனுடைய வேல்யூ எப்படி தான் இருக்கும் அப்படின்னா greater than 0வாக இருக்கும். In similarly to the case 2, a இப்போ இந்த கண்டிஷனில் அப்ளை பண்ணும்பொழுது ஏக்கு ஒரே ஒரு வேல்யூ கிடைக்குது. அந்த வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா a belongs to capital R such that a power n equal to b. இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். இப்போ பாருங்க, இந்த ரெண்டு கேஸ்லையும் a power n equal to b, a power n equal to b. அப்போ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா a power n equal to b இந்த பவரில் இருக்கக்கூடிய எண்ணை ரைட் ஹேண்ட் சைடு நான் கொண்டு போகிறேன். அப்படி ரைட் ஹேண்ட் சைடில் கொண்டு போய் என்ன ஆயிரும் அப்படின்னா அது அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாறிடும். அப்போ என்னென்னு எழுத முடியும், a ஈக்குவல் டு b பவர் 1/n. பவரில் 1/n அப்படின்னா nth ரூட் அப்படின்னு இருக்கும். இப்போ இது எகைன் எப்படி எழுதலாம் அப்படின்னா nth ரூட் ஆஃப் b அப்படின்னு சொல்லி எழுதணும். எந்த ஒரு நம்பருக்கும் nth ரூட் கேல்குலேஷன் பண்ணணும் அப்படின்னா கிடைக்கக்கூடிய ஆன்சர் அதுதான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா a. அதுதான் என்ன நேம் அப்படின்னா ரேடிக்கல்ஸ் அப்படிங்கிறது அதுக்கு மீன். நெக்ஸ்ட்டு நோட்டெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். நோட் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, இப்போ எக்ஸுங்கிற ஒரு நம்பர் இருக்குது. அந்த நம்பர் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பவர் 4 டைம்ஸ் நான் ப்ராடக்ட் பண்ணுறேன், எக்ஸ்போனன்ட் பண்ணுறேன். அதுக்கு எகைன் என்ன எடுக்கிறேன் அப்படின்னா 4th ரூட்டு நான் கேல்குலேஷன் பண்ணுறேன். அப்போ ஃபைனலாக எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு பவர் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு 4th ரூட் கேல்குலேஷன் பண்ணுறேன் அப்படின்னா அப்போ கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டை யூஸிங் மாடுலஸ் யூஸ் பண்ணியிருப்போம். ஏன் அப்படின்னா நம்ம அந்த இடத்துல ஃபைனலாக ரூட் எடுக்கிறோம். என்ன ரூட் எடுக்கிறோம், 4th ரூட் எடுக்கிறோம். எந்த ரூட் எடுத்தோம்னாலும் நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ எப்படி இருக்கணும் அப்படின்னா பாசிட்டிவ் இருக்கணும். அதனால தான் இந்த இடத்துல யூஸிங் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா மாடுலஸ் வேல்யூ யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு எக்ஸ் பவர் 1/4. அதாவது ஒரு நம்பருக்கு 4th ரூட் கேல்குலேஷன் பண்ணிட்டேன், ரூட்லேருந்து அவுட் சைடு எடுத்துட்டேன். அப்போ அது என்னவாக இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும். அதுக்கு எகைன் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பவர் 4 டைம்ஸ் நான் எக்ஸ்போனன்ட் பண்ணுறேன். அது எகைன் என்னவாக தான் இருக்கும் அப்படின்னா பாசிட்டிவ் வேல்யூவாக தான் இருக்கும். தட் இஸ் எக்ஸ் கிரேட்டர் தேன் 0வாக தான் இருக்கும். அதுதான் அது மீனிங். அதனால தான் இந்த இடத்துல மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் யூஸ் பண்ணுறோம், இந்த இடத்துல எக்ஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பாருங்கள், எக்ஸ் பவர் 4 இன்ட்டு ஒய் ஹோல் பவர் 1/4 அப்படின்னு சொல்லி இருக்கும். இந்த மாதிரி எக்ஸ் ஒய் அப்படின்னு ரெண்டு நம்பர் ப்ராடக்டில் இருக்கும்போது பவர் இருந்தது அப்படின்னா இந்த பவர் என்ன பண்ணணும், எக்ஸுக்கும் அப்ளை பண்ணணும், இந்த பவரை ஒய்யுக்கும் அப்ளை பண்ணணும். அப்போ இந்த இடத்துல எக்ஸுடைய பவரில் என்னென்னு கிடைக்கும் அப்படின்னா நமக்கு 1 அப்படின்னு சொல்லி கிடைக்கிறதுனால பவர் 4 எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு அதுக்குன்னு கேல்குலேஷன் பண்ணுறாங்க மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போ இந்த இடத்துலையும் ஒய்க்கு என்னென்னு கிடைக்கும் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் ஒய் அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். 4th ரூட்லேருந்து கேல்குலேஷன் பண்ணணும். சப்போஸ் இந்த எக்ஸுடைய பவரில் 8ன்னு இருந்தது அப்படின்னா இன்ட்டு ஒய்ன்னு இருக்குது, அதுக்கு ஹோல் பவர் 1/4 எடுத்தோம் அப்படின்னா அப்போ அதுக்கு என்னென்னு கிடைச்சிடும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைச்சிடும். எக்ஸ் ஸ்கொயர்டு இஸ் ஆல்சோ எ பாசிட்டிவ் வேல்யூஸ். அப்போ ஒய்னுடைய பவரில் எவ்வளோ இருக்கும், அதனால தான் ஒய்க்கு மட்டும் என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மாடுலஸ் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு காஞ்சுகேட் என்னங்கிறது பார்ப்போம். அதாவது
ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு a plus b into root u அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர். இதில் where a comma b belongs to real numbers அப்படின்னு இருக்கும். அதாவது ரேஷனல் நம்பர்ஸ். இது எகைன் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த இடத்துல ரூட் யூவை நம்ம இந்த இடத்துல ப்ராடக்ட் பண்ணுறோம். அப்போ ப்ராடக்ட் பண்ணும்பொழுது இது டோட்டலாக என்னவா மாறிடும் அப்படின்னா பிலாங்ஸ் டு இர்ரேஷனல் நம்பராக மாறிடும். அப்போ இர்ரேஷனல் நம்பரை நம்ம ரேஷனலாக மாற்றுறேன். அப்படி ரேஷனலாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா காஞ்சிகேட்டால் ப்ராடக்ட் பண்ணணும். எப்படிங்கிறது பார்ப்போம். a plus b into root u into a b into root u. இப்போ எந்த நம்பர்ஸ்க்கு சைன் சேஞ்ச் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு கன்ஃபியூசன். அப்போ எந்த நம்பர் கூட இர்ரேஷனல் நம்பர் இருக்குது அப்படிங்கிறது பார்க்கணும். அதனுடைய சைன் என்ன அப்படின்னா ப்ளஸ். அப்போ இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல சைன் ஆப்போசிட்டில் எடுக்கணும். ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணும்பொழுது நமக்கு a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் யூ ஹோல் ஸ்கொயர்ங்கிற ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகி நமக்கு என்னென்னு கிடைக்கும் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் இன்ட்டு யூ இஸ் belongs to ரேஷனல் நம்பர். அப்போ இது என்னவா மாறிடும் அப்படின்னா ரேஷனல் நம்பராக மாறிடும். அப்போ இர்ரேஷனல் நம்பர் ரேஷனல் நம்பராக மாற்றுறதுக்கு நம்ம என்ன எடுக்கணும் அப்படின்னா காஞ்சிகேட் எடுக்கணும். இப்போ ஒருவேளை இது ஃப்ராக்ஷனில் இருக்குது அப்படின்னா நியூமரேட்டரில் ஒரு இர்ரேஷனல் நம்பர், டினாமினேட்டரில் ஒரு இர்ரேஷனல் நம்பர். அப்போ எந்த நம்பருக்கு நம்ம காஞ்சிகேட் எடுக்கணும் அப்படின்னா டினாமினேட்டருக்கு தான் காஞ்சிகேட் எடுக்கணும். அப்போ டினாமினேட்டருக்கு காஞ்சிகேட் எடுக்கும்போது அது என்னவா மாறிடும் அப்படின்னா இந்த மாதிரி ரேஷனல் நம்பராக மாறிடும். சப்போஸ் ரெண்டு நம்பருக்குமே நெக்ஸ்ட் இன்னொரு ஃபார்மேட்டு a இன்ட்டு ரூட் யூ ப்ளஸ் b இன்ட்டு ரூட் v. இந்த மாதிரி ரெண்டு நம்பருமே இர்ரேஷனல் நம்பராக இருந்தது அப்படின்னா இதுக்கும் நம்ம என்னவா மாற்றணும் அப்படின்னா காஞ்சிகேட் எடுக்கணும். அப்போ இதனுடைய ஃபார்மேட் என்ன அப்படிங்கிறது பார்க்கணும். a இன்ட்டு ரூட் யூ மைனஸ் b இன்ட்டு ரூட் v. அப்போ ப்ராடக்ட் பண்ணும்பொழுது கிடைக்கக்கூடிய ரிசல்ட், இந்த ரிசல்ட் பிலாங்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா அதுவும் ரேஷனல் நம்பராக மாறிடும். ஓகே, தேங்க்யூ.